நாயகன். அதுதான் இப்ப ஹைலைட். அவருடைய வரலாற்று சிறப்பு மிக்க சில நிறைய செஞ்சிருக்கிறாரு. அது சில உங்களிடம் சொல்லுவது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஒரு பாடமாக இருக்கும் என்ற வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வருடம் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையும். அந்த வகையில் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மிஸ்டர், எல்லாருக்குமே மிஸ்டர் சவுந்தரராஜன் தான் போடணும். அவருக்கு இயற்கையாகவே M.R. சவுந்தரராஜன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர் ஆக்சுவலி நம்மளுடைய நேஷனல் லெவல் மட்டும் ஹீரோ கிடையாது, இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவர் ஹீரோ. எந்த வகைன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரம் அவங்கள வாழ்க்கையை புரட்டி போட, அந்த வகையில 1990ஆம் ஆண்டு என்பது நமது சிறப்பு விருந்தினருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட வருஷம், சாதனை புரிந்த வருஷம். 1990ஆம் ஆண்டு குஜராத்தில் நடக்கக்கூடிய தேசிய அளவில் நடைபெற்றக்கூடிய போட்டியில ஒரு வீரர் ஏதாவது ஒரு போட்டியில தான் சிறப்பிடம் பெறுவாங்க. இவர் எக்ஸப்ஷனல். எப்படின்னா நான் சொன்ன பிறகு உங்களுக்கு புரியும். குஜராத்தில் நடக்கக்கூடியதுல தேசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டியில நீச்சல்ல கோல்டு மெடல் அடிக்கிறார். அது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். நீச்சல் அடிச்ச பிறகு அந்த ஈவெண்ட் அதுல ஃபர்ஸ்ட் வர்றதே பெரிய விஷயம், நேஷனல் லெவல்ல வர்றது. அடுத்தது பாருங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஷார்ட் புட்ல கோல்டு மெடல் அடிக்கிறாரு. அதே இடத்துல நடைபெறக்கூடிய 1990 நடக்கக்கூடியது. சரி, அதுலதான் அடிச்சாரு, விட்டாரா? அடுத்த பாருங்க, ஜாவலிங்லயே கோல்டு மெடல். இந்த மாதிரி தொடர்ந்து 3 மெடல் அடித்து இந்தியாவினுடைய தங்க நாயகனாக வலம் வந்தவர் நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 1993 மீண்டும் டெல்லியில நடக்குது. அந்த டெல்லியில் நடக்கக்கூடிய அதே ஜாவலின்ல சில்வர் மெடல் பெற்று மீண்டும் சாம்பியன் தான் அப்படின்னு நிரூபிக்கிறார். இப்ப இந்த 3 பேரை தான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, இந்த காலகட்டத்தில் 4 முறை தேசிய அளவில் நடைபெறக்கூடிய சைக்கிள் ரேஸ்ல 4 முறை நம்ம நேஷனல் சாம்பியனா வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர் இப்ப நமக்கு வந்திருக்கிறார். இது நேஷனல் லெவல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல பெல்ஜியத்தில் நடைபெற்ற இதே ஜாவலின்ல இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 23 கிலோமீட்டர் ரேஸ், சைக்கிள் ரேஸ் இன்டர்நேஷனல் நடைபெற்றதுல நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தான் நம்பர் 1. அவர் தான் வேர்ல்டு சாம்பியன். அதுவும் ஒரு பெரிய இன்றளவு முறியடிக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வு. சரி, இந்த துறையத்தை விட்டு அடுத்தது பாருங்க, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. நமக்கு சைக்கிள்ல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகலாம். தமிழ்நாடு ஃபுல்லா 2850 கிலோமீட்டர் 140 ஹவர்ஸ்ல தமிழ்நாட்டை ஃபுல்லா வளம் வந்திருக்கிறார். அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 750 கிலோமீட்டர். இந்த 750 கிலோமீட்டர் இங்க இருந்து கன்னியாகுமரி போறது, திரும்பி சென்னைக்கு வரணும், திரும்பி கன்னியாகுமரி போகணும், திரும்பி சென்னைக்கு வரணும். அந்த மாதிரி 2850 கிலோமீட்டர் 140 ஹவர்ல கடந்த முதல் மனிதன் இவர் தான். இதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. நீங்க வேணா சேர்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டை மட்டும் சுத்தி வந்தா பத்தாது, இந்தியாவையே சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி 26,750 கிலோமீட்டர் 19 நாள் சைக்கிளிங் ரேஸ்ல சுத்தி வந்திருக்காருன்னா இவர் உண்மையிலேயே பெரிய ஒரு மகான் தான். நமக்கெல்லாம் ஒரு அதாவது அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு சொல்றேன். இப்ப இந்த அளவுக்கு சாதனை படைத்த ஒரு மனிதரை நமது இந்திய அளவுல பல பல்கலைக்கழகங்கள் அவரை டாக்டரேட், ஹானரரி டாக்டரேட் கொடுக்கறாங்க.
பெங்களூர்ல உள்ள ஒரு பீஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கறாங்க. டெல்லியில உள்ள 2 யூனிவர்சிட்டி டாக்டர் கொடுக்கறாங்க. யூனிவர்சிட்டி அதாவது யுஎஸ்ல உள்ள யூனிவர்சிட்டி அவங்களுக்கு டாக்டர். அந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் கௌரவர் டாக்டர் பட்டம் கொடுக்கறாங்க. அப்ப நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை எப்படி அழைக்கணும் தெரியுமா? டாக்டர் 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 மிஸ்டர் சவுந்தரராஜன் எம்.ஏ. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு வந்திருக்கிறாங்க. அவரை என்னுடைய பள்ளியினுடைய செயலர், என்னுடைய பள்ளியினுடைய அட்வைசர், என்னுடைய பள்ளியினுடைய அனைத்து முதல்வர்கள், அனைத்து மாணவர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன்.